இவ்வளோ சீரியஸாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம 2026 இருக்கோங்க. நம்ம ரொம்ப லிபரலாக இருக்கோம். இன்னொன்று, இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். விஜய் சார் இப்படி பண்ணது வந்து சரின்னு ஒரு குரூப்பும், இது தப்புன்னு ஒரு குரூப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் விஜய் சார் த்ரிஷா மேடமோட வந்து நின்னது அப்படிங்கிறது மேபி அது ஒரு வகையில் ஏதோ ஒரு அஃபிஷியலான ஒரு இதுவாக அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே அவங்க அப்படி வந்து நின்னது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்காகனா, இங்கே ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ரொம்ப வருஷமாக அந்த குரூப்பெல்லாம். அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜய் த்ரிஷா இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இவங்க மட்டும் இல்லை, த்ரிஷான்னு விஜய் சார் தனியாக இருந்தாருனா கூட, ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறாருனா கூட, அந்த பெட்ரூமில் போயிட்டு நம்ம ஒரு கேமரா வைப்போமா, அவரோட பாத்ரூமில் நம்ம ஒரு கேமரா வைப்போமா, ஏதாவது வீடியோ சிக்குமா, ஆடியோ சிக்குமா அப்படின்னு பண்ணக்கூடிய சில குரூப் இருக்காங்க. ஏன்னா நம்ம நித்யானந்தா ரஞ்சிதா அந்த மேட்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நித்யானந்தா கிட்ட வந்து ஒரு பேரம் பேசினதாகவும், நித்யானந்தாவை வந்து காலி பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நித்யானந்தா 1000 மடங்கு இல்லை, 1,00,000 மடங்கு இல்லை, 1 கோடி மடங்கு அந்த மனுஷன் வந்து உயர்ந்து வேறு லெவலில் போனது தான் மிச்சம். அது அப்படியே விட்டுருந்தா கூட நித்யானந்தானா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அப்படி பண்ணி நித்யானந்தா ஏன்னா ஒரு எப்படின்னா, இப்போ கருத்தியெல்லாம் ஒரு மனுஷன் மோதுறான், ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னா நீயும் வந்து அதை கேட்கணும். ஏன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற யாருமே வந்து மனுஷங்க தான். சித்தரோ, புத்தரோ, யோகியோ, ரிஷியோ, இல்லை ஒரு பெரிய ஒரு பிரம்மச்சாரியோ, இல்லை ஒரு விவேகானந்தர் மாதிரியோ யாரும் கிடையாது. நம்ம மனுஷன்தான். சில மனுஷங்க வந்து ஓகே ஒன்று அப்படியே வந்து வல்லவன் வாசுகி மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்டில் வாழ்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் இருக்குது, பெரிய லெவல்லே இருக்குது. இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் நம்ம நாட்டில் இன்னமும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்னொரு சைடு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கி அவங்க மொபைல் எடுத்து பார்த்தாதாங்க. இப்போ விஜய் விமர்சனம் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம பர்ஃபெக்டா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நம்ம பர்ஃபெக்ட்டு. ஆனால் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வச்சு விஜய் அடிக்கிறோம். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க பர்ஃபெக்டா, அவங்க கதையே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல கதைகள் இருக்கும். அதனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம். இவர் பர்சனல் லைஃப் எடுக்கிறது பதிலுக்கு இவங்க போயிட்டு அவங்க பர்சனல் லைஃப் எடுத்தால் இதாவது 4 பக்கம், அது 40 பக்கம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத. அதனால் கருத்து எல்லாம் ஒரு மனுஷன் கேள்வி கேட்குறாப்புல, மணல் மாஃபியா பற்றி கேட்குறாரு, இதை பற்றி கேட்குறாரு, அதை பற்றி கேட்குறாருன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இப்போ சீமான் கேட்குறாரு, அவர் என்ன பண்ணாங்க? விஜயலட்சுமின்னு ஒருத்தரை வச்சு அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது அவரோட சீக்ரெட்டான வீடியோஸ் இதை எடுத்து போட்டு, ஒருத்தனை எதிர்க்கு நேரடியாக, ஒருத்தனை நேர்மையாக, ஒருத்தரோட போட்டி போட முடியாத சில முதுகெலும்பு இல்லாதவர்கள் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஒருத்தன் எங்கே போகிறான், ஒருத்தன் நைட்டு 10 மணிக்கு எங்கே போகிறான், 12 மணிக்கு எங்கே போகிறான், பாத்ரூமுக்கு போகிறானா, பெட்ரூமில் என்ன பண்ணுறான், இது மாதிரி வேலையெல்லாம் சில பேர் நேர்மையாக எதிர்க்க முடியாத சில பேர் தான் இந்த மாதிரியான கேடுகட்ட வேலைகளை சில பேர் பண்ணுவாங்க. அதனால் 2026 இருக்கோம். ஓகே, சில பூமர்ஸ் இருக்காங்க. ஒரு சில பூமர்ஸ் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை வயசு கம்மியாக இருக்கிற சில பூமர்ஸ் வந்து அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் ஈவன் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது அவரோட பர்சனல், அவ்வளோதான். சங்கீதா மேம்க்கும் அவருக்கும் என்ன நடந்தது, மேபி சங்கீதா மேடம் மேலே என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த என்ஜிகே படம் பார்த்துருப்பீங்க, சூர்யா சாரோ சாய் பல்லவி அவங்க கேரக்டரும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பட் ரகுல் பிரீத் சிங் கூட வந்து அவர் நெருக்கமாக பழகுவார், பட் ரொம்ப லாயலாக இருப்பார். அவங்கக்கிட்ட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவார், இவங்கக்கிட்ட ஒரு லாயலாக இருப்பார் அவர் ஒய்ஃப்க்கு. பட் இருந்தாலுமே சாய் பல்லவி வந்து சந்தேகப்படுவாங்க. அது ஒரு வேறு மாதிரி, ஒரு வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் அரசியல். ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் 365 நாளும் வந்து அவன் அந்த ஒரு விஷயத்துக்காக சில பேர்லாம் பேசுகிறாங்களே, விஜய் ஒரு காமசக்தின்னு. ஏன்யா நான் ஒன்று கேட்குறேன், ஏன் உனக்கு இல்லையா காமசக்தி? விஜய் அவருக்கு மட்டும்தான் இருக்குதா? ஏன் உனக்கு இல்லையா காமசக்தி? நீ எப்படி வாழுறன்றது உனக்கு தான் தெரியும். உன் மொபைல் எடுத்து பார்த்தா தான் தெரியும். உன் ஒய்ஃப்க்கு நீ எவ்வளோ லாயலாக இருக்கிற, உன்னோட பார்ட்னருக்கு நீ ஏன் அப்படி உண்மையாக இருக்கிறன்றது நீ எடுத்து உன்னோட ரெக்கார்ட் பார்த்தா தான் தெரியும். அதனால் பொதுவாக வந்து அடுத்தவங்களை கேவலப்படுத்த என்ன சூழலில் அவர் நினச்சாருன்னா, இந்த பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரிய ஒருத்தன் பணக்காரர் இருப்பான், அந்த ஒரு மாதிரி ஒரு ஹைலேண்ட். இப்போ கூட அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ்னு வந்தது, அந்த மாதிரி ஒரு ஹைலேண்டை க்ரியேட் பண்ணி கூட ஒரு ஜல்சா பண்ண முடியும், இல்லை அந்த மாதிரி ஹைலேண்டுக்கு போயிட்டு கூட வர முடியும். பட் அது கிடையாது. ஒரு லீடர் அப்படிங்கிறவன் அதே வந்து 365 டேஸும் வந்து அதே தான் யோசிப்பான். அவன் அந்த காமசக்தி தேவையில்லாத அவன் இப்படி தான் இருப்பான், இப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இருந்துட முடியாது. அதனால்
2026 இன்றைக்கி ஜென்ரேஷன் என்ன நம்ம திங்க் பண்ணுறோமோ அந்த மைண்ட் செட்க்கு வாங்க ஃபஸ்ட்டு. இன்னமும் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பழைய மேட்ரியா, இதெல்லாம் பழைய ரெக்கார்டியா இது. ஓகேவா, இதுக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. இது 3 பேரோட பிரச்சனை. சங்கீதா மேம், அப்புறம் அவங்க பசங்க, இது எஸ்ஏசி அப்பா, இது அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை. இப்போது நாளைக்கே ஒரு ஃபோட்டோ வருது, விஜய் சாரும் சங்கீதா மேமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி, இந்த லியோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி, இதெல்லாமே ஒரு செட்டிங்கிற மாதிரி. நாளைக்கே விஜய் சாரும் சங்கீதா மேமும் ஒரு ஃபோட்டோ, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், அன்பான ஃபேமிலி அப்படின்னு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா நீ எங்கே போய் வச்சுப்ப உன் மூஞ்ச? எத்தனை பாட்டில் ஜெலுசில் குடிப்ப? எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் உன் வேலையை பாரு. ரித்திக் ரோஷன் கூட அவர் ஒய்ஃப்க்கு அதுக்கு சண்டை, நடுவில் கங்கனா ரணாவத் மேடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரித்திக் ரோஷனும் அவரோட இதுவும் பார்த்தோம்னா ஒய்ஃபெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க கடைசியில். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்ருக்குள்ளே நம்ம தேவையில்லாமல் அது 2 பேர் தனிப்பட்ட லைஃபுக்குள்ளெல்லாம் போகாதீங்கோ. நம்ம வந்து அவ்வளோ வந்து நம்ம மகான்லாம் கிடையாது, நம்ம மனுஷங்க தான். நம்ம ஒரு சஜஷன் சொல்லலாம், அவங்க சைடில் இருந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு. நீ இதை செய்யாத, அரசியல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சங்கீதா மேடமு. நீ அரசியல் பண்ணுறதுனால வந்து இது பசங்களுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் அரசியல் பண்ணுவேனே ஒரு சண்டை போட்டிருப்பாரு. இதெல்லாம் நிறைய ஆங்கிளில் யோசிக்கணும்டா. இன்னமும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இன்னமும் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல், அதுதான் என்ன பண்ணுறது, இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு பக்கமே அந்த இப்படி யோசிச்சுக்கிட்டு ஒரு குறுகிய சிந்தனையில் என்னத்தை ஒரு ப்ராடான ஒரு இதில் பல ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அதனால் அது அவரோட லைஃப், அது பர்சனல். அவர் யாரு கூட டேட்டிங் பண்ணோம், யாரு கூட மேட்டிங் பண்ணோன்றது அது அவர் முடிவு பண்ணுறது, அவ்வளோதான். சரியா? அதுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளோட ரைட்ஸை போய்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. இவர் இப்படி தான் இருக்கணும், நீ க்ளீனாக தான் இருக்கணும். இதே வார்த்தையை போய் பவன் கல்யாண் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? இல்லை அவர் டெப்டி சிஎம்மாக தான் ஆகலையா? ஸோ லைஃப் அது வேறு. அது ஒரு பப்ளிக் லைஃபு, ஒரு இவ்வளோ பெரிய பொசிஷனில் ஒன்றுமே இல்லாத நன்னாரி, அதுவே வந்து பார்த்தோம்னா மார்கழி மாதம் நாய் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. அவர் என்ன இன்டென்ஷனில் பண்ணார்? ஒருவேளை இது உண்மையா, இது ஃபேக்கா, இல்லை த்ரிஷாவை வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே அவர் கொண்டு வராரா? ஏன்னா த்ரிஷா மேடம் வந்து இது முன்னாடி சொல்லிடுறாங்க எனக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படின்னு. உள்ளே கொண்டு வராங்களா, இல்லை இது வேறு ஏதாவது பிரச்சனையா என்ன? இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து நம்ம அதெல்லாம் எதையும் புரிஞ்சிக்காமல் நம்ம பாட்டு இல்லை அப்படியே இது இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காமவெறி, இதெல்லாம் தேவையாயா? வாங்கய்யா, ஃபஸ்ட்டு வாங்க. பின்னோக்கி போகிறது, பழமையை கடைப்பிடிக்கிறது தப்பு கிடையாது. பழமை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது. ஆனால் பிற்போக்குத்தனம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அது மட்டும் வேணாம். சரியா? இங்கே பல அரசியல் தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பார்த்தா இது ஒன்றுமே கிடையாது, நாரி. அதனால் வேண்டாம். முதல்ல ஒரு முற்போக்கான சிந்தனைக்கு வாங்க ஃபஸ்ட்டு. அண்டு இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். ஓகே, அவரே எண்டு வச்சுட்டாரு, வாயை அடைக்கிறேன்டா அப்படின்னு. த்ரிஷா மேடமை அவர் எதுக்கு கூட்டின்னு வந்தார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 20 days 1 month தான் தெரியும். த்ரிஷா மேடமே அவரும் ஏன் நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சச்சின் வாசி யூடியூப் சேனலோட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெக்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.